மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் சிதம்பரம் மேலரத வீதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ போய் பிஜேபி கண்டு பயப்பட சொல்றீங்க, நீ வேணா பயப்படலாம். ஏன்னா கொள்ளையடிச்சு வச்சு பணத்தை காட்டணும்ல. அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் எம்பியில உங்களுக்கு வலிமை வேணும் வலிமை கத்திட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில் முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நாடகம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம். அப்படி ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ போய் பிஜேபி கண்டு பயப்பட சொல்றீங்க. 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சிட்டீங்களான்னு கேட்டாரு. இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் நடுக்கிற? ஒரு முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிற கேள்வியா? அப்படின்னா பயம் வந்துட்டு இல்ல, அண்ணா திமுக கண்டு பயம் வந்துட்டுதா இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வி கேட்பாரா இன்றைய முதலமைச்சர்? ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். ஆட்சி அமைப்போம் தனி பெருமையோடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், மத்தியில எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்க. தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதாவது மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அதுல பாத்தீங்கன்னா பிபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி